ஹாய் guys, நம்ம பார்க்க போகிற மேட்ச் ரிவ்யூ வந்து WPL RCB vs DC ஃபைனல்ஸ். டாஸ் வின் பண்ண RCB bowling சூஸ் பண்ணாங்க. டிசிக்கு ஓப்பனிங் பேராக வந்தது சஃபாரி வர்மா ஆண்டலி. இவங்க ரெண்டு பேரும் நல்லா அட்டாக்கிங் ஆடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு RCB சைடு பெல்ட் சூப்பராக bowling போட்டாங்க. பவர் பிளேயர் மொத்தமே அவங்க 3 ஓவர் போட்டு 13 ரன் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. பேலன்ஸ் 3 ஓவர் அட்டாக் பண்ணி அவங்க 40+ வந்துட்டாங்க. சஃபாரி வர்மா 50 ஓவர் அவுட் ஆனாங்க. டோட்டலாக டிசி பவர் பிளே முடியும் போது 53 ரன்ஸ்க்கு 1 விக்கெட் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹோல்வெட் நல்ல ஒரு அட்டாக்கிங் பேசலாம் ஆனாங்க. டிசி ஒரு தெளிவான இன்டென்ஷன் இருந்தாங்க. நம்ம அட்டாக் பண்ணி ஆனால் தான் இந்த மேட்ச்சை ஜெயிக்க முடியும். 200 மேலே ரன்ஸ் செட் பண்ணால் தான் RCB டிஃபன் பண்ண முடியுன்ற ஒரு தெளிவான இன்டென்ஷன் ஆனாங்க. இன்னிங்ஸ் முடியும் போது ஹோல்வெட் 44 ரன் இருந்தாங்க. ஜெபிமா வந்து அவங்களும் அட்டாக் பண்ணி ஆடி 57 ரன், ஆண்டி ஒரு ஃபினிஷிங் பண்ணி 35 ரன் இருந்தாங்க. டோட்டலாக இன்னிங்ஸ் முடியும் போது டிசி 204 ரன்னுக்கு 4 விக்கெட் லூஸ் பண்ணியிருந்தாங்க. RCBக்கு ஓப்பனிங் பேராக வந்து ஸ்மித்தி மந்தனா அண்ட் கிரேஸ் ஹாரிஸ். RCBக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு பிரேக் டவுன் இருந்துச்சு. கிரேஸ் ஹாரிஸ் செகண்ட் ஓவரில் அவுட் ஆகிட்டாங்க. அங்கேருந்து RCB பேக் ஃபுட் போவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண நேரத்தில் ஜார்ஜ் ராகுல் உள்ள வந்தாங்க. அவங்க வந்து ஒரு கொஞ்சம் ஸ்டடியாக இருந்தாங்க. ஸ்மித்தி மந்தனா இன்னொரு பக்கம் ஸ்டடியாக இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டு பேரும் செம்ம ப்ளே கொடுத்தாங்க. ஒவ்வொருக்கு ஒரு பவுண்டரி கம்பல்சரி அடித்தாங்க. இந்த தேசம் ரொம்ப ஈஸியாக மூவ் பண்ணி கொண்டு போனாங்க. டிசி போலர்ஸோட ஷோல்டர்ஸ் இறங்கிடுச்சு ஒரு கட்டத்தில். நம்ம இந்த சேஸை ஈஸியாக விட்டுட்டோன்ற மைண்ட் செட்டுக்குள்ளே வந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்க அந்த சீஸை ஈஸியாக கொண்டு போனாங்க. இப்போ ஓவருக்கு ஓவர் பவுண்டரி 6 அடிச்சு டிசி போலர்ஸ்க்கு ஆப்ஷனே இல்லாத மாதிரி ஆகிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் 165 ரன். RCB ஈஸியாக வின் பண்ணுவாங்கன்னு நினச்ச நேரத்தில் ஜார்ஜ் ராகுல் அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 2 விக்கெட் விட்டாங்க. மேட்ச் வந்து லாஸ்ட் ஓவர் த்ரில்லர் மாதிரி போச்சு. ஒரு ஓவருக்கு 10 ரன் அடிக்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. ராதா யாதவ் வந்து லாஸ்ட் ஓவரில் 2 4 அடிச்சு RCBக்கு செகண்ட் கப் வாங்கி கொடுத்தாங்க. டிசி பேட் லக் அகைன் செகண்ட் பிளேஸ் கண்டினியூஸாக 4 இயர்ஸ்.